Hello students, welcome to 5th standard English class. I am going to teach about the topic Unit 2 Prose VR1 The Cracked Coffee Cup. Okay, students, please watch my previous video, then only you can understand this topic. Okay, students, next let us continue. Listen carefully. After a few hours of nap, Honey parents started preparing dinner for Ronnie auntie. அதாவது ஒரு சில மணி நேரம் ஒரு சின்ன குட்டி தூக்கம் நாப்புன்னு சொல்கிறது ஒரு சின்ன தூக்கம், அதாவது நம்ம சாப்பிட்ட பிறகு லைட் கொஞ்சம் தூங்குவோம் இல்லை, அதுதான் நாப்புன்னு சொல்கிறோம். சின்ன தூக்கத்துக்கு பிறகு அவங்க ஹனியோட பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, டின்னர் என்ன செய்கிறாங்க, ரெடி பண்ணுறாங்க. இதுக்காக ராணி ஆண்டிக்கு வேண்டி. ஹனிஸ் மாம் டுக் த நியூ டின்னர் பிளேட்ஸ் கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் ஃப்ரம் த கபோர்ட் அண்ட் கிளீன்ஸ் தான். அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க, நல்ல புதுசான அந்த அந்த டின்னருக்காக அவங்க வர்ற கெஸ்ட்டை நம்ம இன்வைட் பண்ணணும், அவங்களுக்காக புதுசாக அவங்க கிச்சனில் இருந்து அந்த கபோர்டில் இருந்து பிளேட்ஸு கப்ஸு ஸ்பூன்ஸ் எல்லாம் எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க. ஹனி டுக் டெடி அவுட் ஃபார் எ வாக். ஹனி என்ன செய்கிறாங்க, அப்பா சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே, நீ என்ன செய், டெடியை கூட்டிகிட்டு போய் ஒரு சின்ன வாக் போயிட்டு வா அப்படின்னு. அவள் கூட்டிகிட்டு போய் போகிறான், வாக் போயிட்டுருக்கா. ஒயில் கிராசிங் எ ப்ரொவிஷன் ஸ்டோர் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் அந்த அதாவது அந்த தெரு ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லி தெரு அந்த கடைசியில் ஒரு மளிகை கடை, ப்ரொவிஷன்ஸ் ஒன்று ஒரு மளிகை கடை என்ன செய்யா கிடக்கும்போது டெடி சடன்லி ஸ்டார்டட் அடி, திரும்ப என்ன செய்யுது, அது ஓடுது திடீர்னு. டெடி ஒய் ஆர் யூ ரன்னிங் அகெயின் ஆஸ்ட் ஹனி. திரும்ப ஹனி கேட்குறா, டெடி எதற்காக மறுபடியும் ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹனி ரேன் வித் டெடி ஒயில் க்ளோ ஹோல்டிங் ஹிஸ் லீஸ் வெரி டைட்லி. ஹனி என்ன செய்கிறான், அந்த டெடியோட கழுத்தில் இருக்கிற அந்த தோல்வார் என்ன செய்ய உறுதியாக பிடிச்சிருக்கா, அதனோட கூட என்ன செய்கிறா, இவரும் ஓடுறான். திஸ் டைம் இட் வாஸ் அமர். அங்கே யார் இருக்கா இப்போ, அமர். த ப்ரொவிஷன் ஷாப் ஓனர் ஹூ ஆர் ஸ்டாண்டிங் அவுட் சைட் த ஸ்டாப். அது யார், அமர் யார், அந்த மளிகை கடையோட உரிமையாளர். அவர் என்ன செய்கிறார், வெளியே நிற்கிறார். அதை அவரை பார்த்து தான் என்னென்ன செய்யுது, டெடி ஓடுறது. டெடி ran to him and would not stop wagging his tail until Amar pet him. திரும்ப என்ன செய்யுது, டெடி என்ன செய்யுது, வேகமாக ஓடுது. ஓடி போய் அவர் பக்கத்தில் நின்றுட்டு அந்த வாழை என்ன செய்யுது, நிறுத்தாமல் ஆட்டிகிட்டே இருக்குது. ஏன்னா அவரை அந்த நாயை கொஞ்சிறவரை அதை என்ன செய்யலை, நிறுத்தாமல் அந்த வாழை ஆட்டிகிட்டே இருக்கு. There was a dog lying outside the stop. அந்த கடைக்கு பக்கத்தில் வெளியில் ஒரு டாக் என்ன செய்யுது, படுத்து கிடக்குது. Honey remembered how some people would throw stones at this dog. பொதுவாக நம்ம தெருவில் ஏதாவது நாய் இருந்தால் என்ன செய்வாங்க, சிலர் என்ன செய்வாங்க, சும்மா கல்லத்துக்கு என்ன செய்வாங்க, எறிவாங்க. அது அந்த அந்த சூழ்நிலை இவன் என்ன செய்கிறா, அப்படியே நினைத்து அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். while she was thinking about it, அதை என்ன செய்கிறா, திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறா, இப்படி தானே இதை எறிஞ்சிருப்பாங்க அப்படின்னு. Teddy started playing with that dog. அப்படியே அவள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கா அந்த நாயை பற்றி. அப்படி இருக்கும்போது இந்த டெடி என்ன செய்யுது, அது கூட போய் என்ன செய்யுது, விளையாடு. ஹனி பெட் த அதர் டாக். அவளும் போய் அந்த வெளியிலே படுத்து கிடந்து அந்த தெரு நாயை என்ன செய்கிறா, அதை என்ன செய்ய இவளும் கொஞ்சிறா. ஆஃப்டர் a few minutes டெடி அண்ட் ஹனி ஸ்டார்டட் வாக்கிங் இன் த நெக்ஸ்ட் ட்ரீ. கொஞ்சம் நேரம் தாண்டினோடனே திரும்ப 2 பேர் என்ன செய்கிறாங்க, அடுத்த தெருக்கு நடக்கிறாங்க. டெடி ஸ்டார்டட் ரன்னிங் அகெயின். திரும்பவும் அது என்ன செய்யுது, ஓடுது. ஓ நோ டெடி நாட் அகெயின், ஒய் ஆர் யூ ரன்னிங் அகெயின், ஹூ வாஸ் இட் நவ் ஷெட் ஹனி. திரும்ப சொல்கிறா, திரும்ப அது ஓடின உடனே திரும்ப சொல்கிறா, வேண்டாம் திரும்ப அப்படி ஓடாத, நீ எதுக்காக திரும்ப ஓடுற, இப்போ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹனி என்ன செய்கிறா, சவுண்டு கொடுத்துட்டு என்ன செய்கிறா, அது பின்னாடி என்ன செய்கிறா, போகிறா. திஸ் டைம் இட் வாஸ் மேரி. இப்போ யார் வரா, மேரி. ஷி வாஸ் எ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன் ஹூ செல்ஸ் த ஹேண்டில்ஸ் அவுட் த சர்ச். அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி. அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த ஹேண்டில்ஸ் என்ன செய்வாங்க, சர்ச்சுக்கு வெளியில் உட்காந்து என்ன செய்வாங்க, சேல்ஸ் பண்ணுற ஒரு லேடி. Teddy ran to her and would not stop wagging his tail until she pet him. திரும்பவும் என்ன செய்யுது, அவங்கள பார்த்த உடனே வாழை என்ன செய்யுது, ஆட்டுது. அவங்க அதை கொஞ்சிற வர அதை என்ன செய்யுது, நிறுத்தாமல் என்ன செய்யுது, ஆட்டிகிட்டே என்ன செய்யுது இருக்குது. They continued walking. திரும்ப நடக்கிறாங்க. Teddy and Honey finally reached home and were ready to welcome guests. டெடியும் ஹனி என்ன செய்கிறாங்க, லாஸ்ட்டில் அவங்க வீட்டுக்கு போய் சேர்றாங்க. அங்கே யார் வந்திருக்காங்க, அவங்க கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க கூட என்ன செய்கிறாங்க, அவங்களெல்லாம் என்ன செய்ய வெல்கம் பண்ணுறாங்க. Honey's family had a great time with Ronnie auntie and her son.
After a long day, they all went to sleep. ஹனியும் அவங்க வந்த கெஸ்ட் எல்லோரும் என்ன செய்கிறாங்க இப்போ நல்ல அந்த டைம் என்ன செய்கிறாங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. கொஞ்சம் நேரம் தாண்டின பிறகு எல்லோரும் என்ன செய்கிறாங்க படுக்க இப்போ போகிறாங்க. Honey was sleeping and suddenly saw flashes of the broken coffee cup. Honey was sleeping and suddenly saw flashes of the broken coffee cup. அப்படி அவள் என்ன செய்யறா, இப்போ எல்லோரும் தூங்குறாங்க, இவளும் தூங்கிட்டே இருக்கா. அப்படி தூங்கி கொண்டிருக்கும்போது தூக்கத்தில் என்ன செய்யுது, ஒரு திடீர்னு ஒரு மின்னல் ஒளி போல் என்ன செய்யுது அவள்கிட்ட ஒவ்வொரு இதாக வருது. என்னெல்லாம் வருது, broken coffee cup, அதாவது உடைந்த அந்த காஃபி கப் வருது. லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு, அது மிச்சமான அந்த உணவு. த ஸ்ட்ரீட் டாக் கெட்டிங் ஹிட் பை ஸ்டோன்ஸ் இன் ஹர் ட்ரீ, அந்த ஸ்ட்ரீட்டில் அதில் அந்த தெருநாய் கல்லால் வந்து எல்லோரும் எறிகிற அந்த காட்சியெல்லாம் என்ன செய்யுது அவளோட கனவுல என்ன செய்துட்டு அப்படியே தோன்றுது. ஹனி woke up very disturbed. அவளுக்கு இதை பார்த்து அவளோட தூக்கம் என்ன செய்யுது கலையுது. எழும்பி கலக்கம் அடைந்தவளாக என்ன செய்கிறா, அப்படியே எல்லா இடம் அப்படியே பார்க்குறா. She looked around, she drank water and went back to sleep. எல்லா இடம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே என்ன செய்கிறா, போய் தண்ணி குடிச்சிட்டு திரும்ப என்ன செய்ய வந்து தூங்க வர்றா. After a while, Honey saw a flash of Teddy playing with Mary, Muthu and Anbu. திரும்ப தூங்குறா. திரும்ப அதே மாதிரி ஒரு மின்னல் ஒளி போல் டெடி வந்து மேரி கூட இருந்து விளையாடினது, முத்து கூட இருந்தது, அன்பு கூட விளையாடினது எல்லாம் என்ன செய்கிறா, திரும்ப அது வந்து திரும்ப அவளை என்ன செய்யுது தூக்கத்தில் வருது. Honey woke up again, but this time with tears filled in her eyes. இப்போ என்ன செய்கிறா, திரும்ப எழும்பி அவளோட கண்களில் பயங்கரமாக கண்ணீர் வடியுது. அப்படி எழும்பி என்ன செய்கிறா இருக்கா. அதாவது அவள் எதுக்கு அப்படி அவளுக்கு கண்ணீர் வருதுன்னா, அந்த செடி வந்து எவ்வாறு எல்லாரும் கூடயும் இவ்வளோ இரக்கமாக பழங்குறாது. ஒரு முத்துக்கிட்டே, அந்த தெருநாயிட்டே, அன்புக்கிட்ட, அப்புறம் மேரிக்கிட்ட, செல்வி அக்காக்கிட்ட எல்லார்கிட்ட என்ன செய்யுது, அது ஒரே மாதிரி தான் என்ன செய்யுது பிஹேவ் பண்ணுது. அப்போ இந்த செடிக்கு எவ்வளவு இரக்கம் இருக்குது அப்படின்னு எல்லாரையும் அனைவரையும் என்ன செய்யுது சமமாக தான் நேசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவள் என்ன செய்ய உணர்ந்து கொண்டு என்ன செய்கிறா, அவளுக்கு கண்களில் கண்ணீருது. She realized how Teddy was compassionate and how he loved everyone equally. இப்போ தான் இவளுக்கு என்ன செய்யுது உணர்வடைய. அப்போ அந்த செடி எவ்வளவு எல்லாரிடையும் ஒரே மாதிரி அன்போடு இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்ரி ஒன் ஈக்குவலி லவ்ட், எல்லார்ட்டையும் அன்பு செலுத்துறது ஈக்குவலாக என்ன செய்யுது அன்பு. அதாவது உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பெரிய பணக்காரன் வேலைக்காரன் அப்படி எந்த ஒரு இது இல்லாமல் எல்லார்ட்டையும் என்ன செய்யுது ஒரே மாதிரி என்ன செய்யுது அன்பு செலுது. இது அவளுக்கு அவள் என்ன செய்ய இப்போ உணர்கிறான். At that moment, Honey decided that she will also treat everyone equally with love and respect. அந்த டைமை என்ன செய்கிறா, ஒரு முடிவெடுக்கிறா. என்ன செய்கிற, எல்லார்ட்டையும் என்ன செய்யா, எல்லாரையும் அன்பு மரியாதையும் என்ன செலுத்தணும், எல்லாரையும் சமமாக அதை செலுத்தணும். பெரியவங்க இந்த பணக்காரன் ஏழை அப்படின்னு உள்ள எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லார்ட்டையும் சமமாக நம்ம அன்பு செலுத்தணும்ல ஒரு முடிவை என்ன செய்கிறா எடுக்கிறான். She hugged Teddy and his teeth. அதை அந்த டெடி என்ன செய்கிறா அணைத்து கொண்டு முத்தமிடுறான். Teddy wagged his tail and both went back to sleep. ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, அது திரும்ப என்ன செய்யுது வாழை ஆட்டுது. ரெண்டு பேரும் ஆட்டினோட இது இவ என்ன செய்ய ரெண்டு பேரும் செய்து தூங்குறாங்க. Honey narrated the entire dream to her parents. அப்போ அதை அடுத்த நாள் ஹனி தன்னோட கனவை என்ன செய்கிறாங்க பெற்றோர்கிட்ட ரொம்ப விவரமாக சொல்கிறான். Honey parents didn't say a word and remained very quiet. அவங்களுக்கு எந்த வார்த்தையுமே சொல்ல முடியலை, ரொம்ப மௌனமாக என்ன செய்கிறாங்க, அவள் சொல்கிறத கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த செடி எவ்வளவு எல்லார்கிட்டையும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ நம்ம என்ன செய்யணும் அதுபோல் இருக்கணும். அந்த நாய்க்கு அந்த அன்பு கூட நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்கிறான் அவங்கக்கிட்ட சொல்கிறா. இதை கேட்டோம் நாங்கள் அப்பா அம்மா அப்படியே அமைதியாக உட்காந்து மௌனமாக என்ன செய்கிறான் கேட்டுகிட்டே இருக்காங்க. The same day at 9 AM, Teddy ran to the gate with his pillow. அடுத்த நாள் அதே டேயில் 9 AM காலையில் யார் வர்றா, காலையில் யார் வருவா, செல்வி வருவா. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த செடி என்ன செய்யுது, அதுக்கு அந்த பிள்ளை எடுத்துகிட்டு கேட்டு பக்கம் போயின்னுட்டு என்ன செய்யுது, செல்வி என்ன செய்யுது திரும்பவும் விசிட் பண்ணது, வெல்கம் பண்ண. இட் வாஸ் செல்வி அங்கே திரும்ப செல்வி ஸ்டார்டட் டூயிங் ஹர். அவள் வந்தோடனே அவளோட வேலையை என்ன செய்கிறா ஸ்டார்ட் பண்ணுறா. செல்வி ஸ்டார்டட் டூயிங் ஹர் ரொட்டீன் அண்ட் க்ளீனிங் டிஷஸ். அவளோட க்ளீனிங் வேலைகளை எல்லாம் என்ன செய்கிறா பண்ணுறான். Honey walked into the kitchen to see a new coffee cup on the counter. இப்போ ஹனி என்ன செய்கிறா, அந்த கிச்சன் போய் பார்க்குறா, அங்கே
பார்த்தா ஒரு புதிய காஃபி கப் என்ன செய்கிறது அங்கே கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்குது. ஹனி ஸ்மைல் அண்ட் வாக்ட் பேக் டு த ரூம். இப்போ ஹனி என்ன செய்கிறா, நல்ல சந்தோஷத்தோடு என்ன செய்கிறா, அவளோட ரூமுக்கு என்ன செய்கிறா, போகிறா. வித் எ ரினியூடு ஹோப் ஹனி ஸ்மைல்ட் அண்ட் வாக்ட் பேக் டு த ரூம் வித் எ ரினியூடு ஹோப். அதாவது அவளோட புதுப்பிக்கிற மனித நேயம் என்ன செய்யுது இப்போ அப்படி அவளுக்கு அவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அவளோட மனித நேயம் என்ன செய்யுது, புதுமையான ஒரு மனித நேயத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு அந்த காஃபி கப்பு புதிய காஃபி கப் வைத்தோன்னு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். புன்னகையோடு என்ன செய்கிறா, அந்த அறைக்கு என்ன செய்கிறாவா போகிறா. ஓகே, நான் நம்மளும் என்ன செய்யணும், இதே மாதிரி எந்த மக்கள்கிட்ட என்ன செய்யக்கூடாது, பாகுபாடு எதுவுமே இருக்கக்கூடாது. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் என்ன செய்யணும், ஈக்குவலாக என்ன செய்யணும், நம்ம சமமாக என்ன செய்யணும், க்ரியேட் பண்ணணும். ஓகே, ட்ரீட் பண்ணணும். ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். Next, fill in the blanks. Number 1, Teddy took his pillow as a sign of dash them. The answer is welcome, welcoming. Okay. Second one, Honey and Teddy were in the garden at dash 12 p.m. Garden la எப்போ இருந்தாங்க, 12 p.m. Okay. Third one, Muthu collected dash from everywhere, garbage. Fourth one, Anbu was dash old boy, 2 year. Fifth one, Honey took Teddy out for a dash walk. Next, answer the questions. Why did Honey run to the kitchen? Why did Honey run to the kitchen? Honey ran to the kitchen to pick up the garbage bag. Garbage bag எடுக்க என்ன செய்தா, ஓடணும். Second question, where did Honey see the old cracked cup? அந்த old cracked cup எங்கே பார்த்தா, Honey saw the old cracked cup near the kitchen sink. Kitchen sinkல என்ன செய்தா பார்த்தா. Next question, who were the guests in the Honey's home? Honey's home ஓட guest யார், Rani auntie and her 2-year-old son Anbu were the guests to Honey's home. Fourth question, what did Honey realize in the story? என்ன realize பண்ணா, Honey realized that she had to be compassionate. She also decided to treat everyone equally with love and respect. அதாவது compassionate, அதாவது அடுத்தவங்களை என்ன செய்யக்கூடாது, பாகுபாடு இல்லாமல் அவங்கள என்ன செய்யணும், சமமாக ட்ரீட் பண்ணுறது. அண்டு she also decided to treat everyone equally. எல்லாரையும் ஈக்குவலாக என்ன செய்யணும், லவ் அண்ட் ரெஸ்பெக்ட், அன்பு செலுத்தணும், மதிப்பு கொடுக்கும். அதை என்ன செய்தா, இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன செய்கிறா, ரியலைஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட், do you think you treat everyone equally? Justify with an example. நீங்கள் யாரையும் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கீங்களா? எஸ், ஐ ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவலி. அதாவது நீங்கள் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவீங்களா? எஸ், ஐ ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவலி. ஜஸ்டிஃபை வித் an example. எக்ஸாம்பிளோட, ஐ யூஸ் டு ஹெல்ப் த புவர் irrespective ஆஃப் their caste, religion with my pocket money. என்னோட பாக்கெட் மணி வச்சு புவர் பீப்புள் irrespective ஆஃப் தேர் காஸ்ட், ரிலீஜன், இதில் உள்ள ரொம்ப தாழ்ந்த மக்கள், மற்றவர்களால் தள்ளப்பட்ட மக்களுக்கு எல்லாம் என்ன செய்த ஹெல்ப் பண்ணினேன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட், ஸ்டடி வெல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே.